நண்பர்களே, மனிதர்களாகிய நாம மூக்கு சின்னதா அழகா இருந்தாதான் அழகுன்னு நினைக்கிறோம். மூக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா கூட என்னடா இது கத்திரிக்காய் மூக்குன்னு கிண்டல் பண்ணுவோம். ஆனா காட்டுக்குள்ள ஒரு இனம் இருக்கு. அங்க மூக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவருதான் அந்த ஊர் ஹேண்ட்ஸம் ஹீரோ. எந்த அளவுக்குன்னா அந்த மூக்கு அவங்க வாய மூடுற அளவுக்கு தொங்கணும். அப்படி இருந்தாதான் பெண் குரங்குகள் அவரை திரும்பி பார்க்கும். அது மட்டும் இல்ல, உள்ளூர் மக்கள் இந்த குரங்க டச்சுக்காரன் குரங்கு அப்படின்னும் செல்லமா கூப்பிடுவாங்க. ஏன்னா காலனி ஆதிக்க காலத்துல வந்த டச்சுக்காரங்க பெரிய தொப்பையோடவும் பெரிய மூக்கோடவும் இருந்ததால அவங்கள கிண்டல் பண்ண இந்த குரங்குகளை உதாரணமா காட்டுவாங்களாம். இயற்கையின் அந்த விசித்திரமான படைப்பு தான் ப்ரொபோஸ்கிஸ் குரங்கு. வணக்கம், வெல்கம் பேக் டு அட ஆமாங்க. நம்ம கிங்டம் ஆஃப் அனிமல்ஸ் சீரீஸ்ல போன முறை முட்டையிடும் பாலூட்டியான பிளாட்டிபஸ் பத்தி பார்த்தோம். பார்க்காதவங்க மேல இருக்கிற கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது போர்னியோ தீவின் காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய உலகின் சிறந்த நீச்சல் வீரரான இந்த குரங்க பத்தி தான். வாங்க பார்க்கலாம். இது குரங்கு இனத்துல பழைய உலக குரங்குகள், அதாவது ஓல்ட் வேர்ல்ட் மங்கீஸ் வகைய சேர்ந்தது. குறிப்பா சொல்லணும்னா கொலோபினி அப்படிங்கிற குடும்பம். இந்த குரங்கோட மிக நெருங்கிய உறவினர்கள் யாருன்னு பார்த்தா நம்ம ஊர்ல இருக்கிற கருங்குரங்கு, அதாவது லாங்கூர், மற்றும் ஆசியாவின் மூக்கு கப்பி குரங்குகள். ஆனா சொந்தக்காரங்க யாருக்கும் இல்லாத ஒரு விசேஷம் இதுகிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுதான் அந்த பிரம்மாண்டமான மூக்கு மற்றும் பானை வயிறு. இதோட பரிணாம வளர்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்த குரங்குகள் போர்னியோ தீவுல மட்டும்தான் காணப்படுது. சுமார் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிய நிலப்பரப்புல இருந்து சில குரங்குகள் கடல் மட்டம் குறைவாக இருந்தப்போ போர்னியோ தீவுக்கு வந்திருக்கலாம். கடல் மட்டம் உயர்ந்ததும் தீவு தனித்து விடப்பட அங்க இருந்த தனித்துவமான சூழல்ல இவை பரிணாமமடைஞ்சிருக்கு. சார்லஸ் டார்வின் சொன்ன பாலியல் தேர்வு கோட்பாட்டுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எப்படி ஆண் மயிலுக்கு தோகை இருந்தா பெண் மயில் விரும்புமோ, அதே மாதிரி இங்க ஆண் குரங்குக்கு பெரிய மூக்கு இருந்தாதான் பெண் குரங்குக்கு பிடிக்கும். அது மட்டுமில்ல, இந்த பெரிய மூக்கு ஒரு ஒலி பெருக்கி மாதிரி செயல்படுது. ஆண் குரங்கு கத்தும்போது அந்த சத்தம் மூக்குக்குள்ள எதிரொலிச்சு காடு முழுக்க பயங்கரமா கேட்கும். இந்த சத்தத்தை கேட்டுதான் எதிரிகள் பயப்படுவாங்க, பெண் குரங்குகள் கவரப்படும். அதாவது இது ஒரு நேச்சுரல் மைக் செட். இந்த குரங்குகள் வாழ்ற இடம் ரொம்ப ஸ்பெஷல். இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் ப்ரூனி நாடுகள் பகிர்ந்துக்கிற போர்னியோ தீவின் சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் நதிக்கரையோரங்கள்ல மட்டும்தான் இவை இருக்கும். தண்ணினா இதுங்களுக்கு உயிர். சொல்லப்போனா குரங்கு இனத்திலேயே சிறந்த நீச்சல் வீரன் யாருன்னா அது நம்ம ப்ரொபோஸ்கிஸ் குரங்கு தான். இதோட கை மற்றும் கால் விரல்களுக்கு நடுவுல வாத்துகளுக்கு இருக்கிற மாதிரி சவ்வு இருக்கு. இத வச்சுக்கிட்டு இதுங்களால தண்ணிக்கடியில 20 மீட்டர் தூரம் வரைக்கும் மூச்சடக்கி நீந்த முடியும். முதலைகள் நிறைந்த நதியில கூட இவை தைரியமா நீந்தி மறுகரைக்கு போகும். இதோட இன்னொரு வேடிக்கையான விஷயம் இதோட வயிறு. எப்பவுமே நிறை மாத கர்ப்பிணி மாதிரி ஒரு பெரிய பானை வயிறு இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா இதோட உணவு பழக்கம். இதுங்க சாப்பிடுறது எல்லாமே இலை தழைகள் தான். இலைகளை ஜீரணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால பசுமாட்டுக்கு இருக்கிற மாதிரி இதுங்களுக்கும் ஒரு சிக்கலான வயிறு இருக்கு. அந்த வயித்துக்குள்ள சிறப்பு பாக்டீரியாக்கள் இலைகளை புளிக்க வைத்து ஜீரணம் பண்ணும். அந்த ப்ராசஸ் நடக்கும்போதுதான் கேஸ் உருவாகிறதால வயிறு எப்பவுமே பலூன் மாதிரி வீங்கி இருக்கு. உலகத்திலேயே இப்படி அசை போடும், அதாவது ரூமினன்ட் லைக் ஒரே குரங்க இனம் இதுதான். இது ஒரு சுத்த சைவம். இலைகள், சிதைகள் மற்றும் காய்களை சாப்பிடும். ஆனா இதுங்களுக்கு ஒரு பெரிய சாபம் இருக்கு. இதுங்களால பழுத்த பழங்களை சாப்பிட முடியாது. என்னது, குரங்கு பழம் சாப்பிடாதான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, பழுத்த பழங்கள்ல சர்க்கரை அதிகமா இருக்கும். அந்த சர்க்கரை இதுங்க வயித்துக்குள்ள போனா அங்க ஏற்கனவே இருக்கிற பாக்டீரியாக்களோட சேர்ந்து வேகமா புளிக்க ஆரம்பிச்சு வயிறு ரொம்ப வீங்கி ப்ளோட்டிங், அது வெடிச்ச சாகர நிலைமைக்கு கூட போயிடும். அதனால பழிக்காத காய்களை மட்டும்தான் இவை சாப்பிடும். ஸ்வீட்டு சாப்பிட்டா சாகர ஒரே குரங்கு இதுதான். இவங்க ஒரு கூட்டு குடும்பமா வாழ்வாங்க. ஒரு கூட்டத்துல ஒரு ஆல்பா மேல் குரங்கு இருக்கும். அதை சுத்தி பல பெண் குரங்குகளும் குட்டிகளும் இருக்கும். இத ஹேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் குரங்குகள் தங்களோட மூக்க வச்சும் சத்தத்தை வச்சும் தான் தன்னோட பலத்தை நிரூபிக்கும். குட்டிகள் பிறக்கும் போது அவங்க முகம் நீல நிறத்துல இருக்கும். வளர வளரதான் அது சாம்பல் நிறத்துக்கும் பிறகு ஆரஞ்சு நிறத்துக்கும் மாறும். பிறக்கும் போது மூக்கு சின்னதா தான் இருக்கும். வயசாக ஆகதான் அந்த ஐகானிக் மூக்கு வளரும்.
பாக்குறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் இந்த குரங்குகள் இப்போ பெரிய ஆபத்துல இருக்கு. போர்னியோ தீவுல காடுகள் அழிக்கப்பட்டு பாமாயில் தோட்டங்களா மாற்றப்படுறதால இதுங்க வசிக்க இடமில்லாம தவிக்குது. கடந்த 40 வருஷத்துல மட்டும் இதோட மக்கள் தொகை 50% குறைஞ்சிருச்சு. இப்போ இது என்டேஞ்சர்ட், அதாவது அழிந்து வரும் இனம் பட்டியல்ல இருக்கு. இயற்கை ஏன் இப்படி ஒரு விசித்திரமான மூக்கையும் தொப்பையும் படிச்சதுன்னு யோசிச்சா, ஒவ்வொரு உயிரினம் தான் வாழ்ற சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்கள மாத்திக்கிட்டு வாழ்றதுதான் அழகுன்னு புரியும். மனிதர்களுக்கு அது அசிங்கமா தெரியலாம், ஆனா குரங்கு உலகத்துல அதுதான் பேரழகு. இந்த மூக்கு குரங்கோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.